ரொம்ப நாள் கழிச்சு சப்பாத்தி செய்கிறேன். ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அது கூட சைட் டிஷ்க்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சிருந்தேன். நான் வந்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சுடு தண்ணியில் முந்திரியும் கசகசவும் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றிட்டு வதக்கி நல்லா ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்காம ஓரளவுக்கு வதக்கிட்டோம்னா அந்த இனிப்பு டேஸ்ட் குழம்புக்கு நல்லா இருக்கும். இப்போ அதே பேன்ல பட்டரும் எண்ணெயும் நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம பட்டர் மட்டும் கூட சேர்க்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சதையும் ஊற்றிடலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பன்னீரும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு இறக்கணும்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடும். சப்பாத்தி வந்து நம்ம பிசையும் போது ஓரளவுக்கு வார்மா இருக்கிற வாட்டர் ஊற்றி பிசைஞ்சோம்னா கொஞ்சம் சாஃப்டா வரும். ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹாட்டா இருக்கக்கூடாது. நான் வந்து மாவு பிசையும் போது தண்ணி மெஷர் பண்ணி எல்லாம் ஊற்ற மாட்டேன். என் கைக்கு நல்லா ஃப்ரீயா மாவு பிசைகிற மாதிரி இருக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சுக்குவேன். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 12:45 ஆயிடுச்சு வேலையை முடிக்கிறதுக்கு. சைட்ல அப்படியே ராஜ்மாவும் வேக வச்சு அதையும் எடுத்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லஞ்ச் பேக் ரெடி பண்ணி வச்சுட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு.